ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரஸாவில் சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது. நம்ம ஒரு மாடல் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரஸானா உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மெஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் கான்வர்சேஷனல் ஏஜென்ட்டுக்காக. நம்ம ஒரு சேட்போர்ட்காக ஒரு மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க். அது மிஷின் லேர்னிங்னாலே அந்த இடத்துல நீங்கள் ஒரு மாடல் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அதை ட்ரெயின் பண்ணி அந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு புது டேட்டா வரும்போது அந்த புது டேட்டா வச்சு அந்த மாடல் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங் மாடல்னு. இப்போ இதில் சேட்போட் எப்படி சேட்போட்டில் இந்த மிஷின் லேர்னிங் மாடல் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு வாட்டி நமக்கு புதுசாக டேட்டா வரும்போதோ இல்லை புது ரெக்குயர்மெண்ட் வரும்போதோ நம்ம 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் டேட்டா அந்த புது இதுக்காக நமக்கு புது டேட்டாக்காக ட்ரைனிங் டேட்டா வேணும். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் டேட்டா வச்சு நம்ம ஒரு மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மாடல் ட்ரெயின் பண்ண பிறகு என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த ட்ரெயின்டு மாடல் வச்சு புதுசாக நம்ம யூசர்கிட்ட ஏதாவது ஒரு இது யூசர் மெசேஜ் இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா அந்த யூசர் மெசேஜை அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை கொடுப்போம். அது இல்லைனா அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ்னால் நம்ம திரும்ப இதே ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட இனிஷியலாக எந்த டேட்டாவும் இருக்காது, அதனால் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இது பண்ணுவோம் எப்பயுமே. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக வரும்போது நம்ம அந்த டேட்டா அப்டேட் பண்ணி அந்த மாடல் ட்ரெயின் பண்ணுவோம். புதுசாக மாடல் ட்ரெயின் பண்ணி லேட்டஸ்ட் மாடலை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே அந்த லேட்டஸ்ட் மாடலில் இருக்கும். அந்த லேட்டஸ்ட் மாடல் நமக்கு கொடுக்குற யூசர் மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுதான் ஒரு சேட்போட்டில் இன்வால்வ் ஆகிற ஸ்டெப்ஸு. இப்போ இதில் ட்ரைனிங் டேட்டான்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் சில முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரைனிங் டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இன்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி யூசர் மெசேஜ் பாட்டுக்கு கொடுக்கும்போது அது அந்த மெசேஜ்லேருந்து யூசர் என்ன சொல்ல வராங்க இது பண்ணுறதோட அந்த ப்ராசஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா இன்டென்ட் கிளாஸிஃபிகேஷனை சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ க்ரீட்டுன்னு நீங்கள் ஒரு இன்டென்ட் நேம் கொடுத்துங்க. இப்போ க்ரீட்டுன்றது அந்த இன்டென்ட்டோட நேம். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏபிசினும் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ஒய்சினும் கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல் நேமாக இருந்தால் அந்த இன்டென்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம க்ரீட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹாய், ஹே, ஹலோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் க்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியேஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும் இந்த ட்ரைனிங் டேட்டாவில். ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா என்ன பண்ணுன்னா இந்த விஷயத்தை வச்சு அந்த மாடல் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்க மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணணும். க்ரீட்டுன்னு அந்த இன்டென்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாடல்லேருந்து நமக்கு அந்த இன்டென்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு இப்போ இந்த மாதிரி இன்டென்ட் இருந்ததுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். இதுதான் இன்டென்ட்னு அர்த்தம். ஸோ இதில் நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா இன்டென்ட் க்ரீட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்டென்ட் குட் பை. ஸோ இதில் இன்டென்ட் க்ரீட்டுன்றது அதுக்கப்புறம் குட் பைன்றது பார்த்திங்கன்னா இன்டென்ட்டோட நேம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம க்ரீட்டுனா நம்ம ஹாய்னு சொல்கிறதுனால நான் க்ரீட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் சே க்ரீட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை ஹலோ க்ரீட்னு கொடுக்கலாம். எப்படி உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த இன்டென்ட்டோட நேம் கொடுக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த டீபக் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா உங்களால் இந்த இன்டென்ட்டு தப்பாக கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது அது தெரியும். இல்லைனா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடுத்த விஷயம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம என்டிட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இன்டென்ட்ன்றது ஒரு யூசர் ஒரு மெசேஜ் பாட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க யூசர் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதோட அந்த விஷயத்தை பேர் தான் இன்டென்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அந்த என்ன விஷயம் அவங்க சொல்ல வராங்கன்னு இது பண்ணுறதோட நேம் தான் இன்டென்ட்டோட நேம். இப்போ ஹாய்னு சொன்னால் அவங்க க்ரீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம அந்த இன்டென்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே க்ரீட்டுன்னு பேர் கொடுத்ததுனால நம்ம அது இன்டென்ட் க்ரீட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்டிட்டின்னு பார்த்திங்கன்னா
ஒரு யூசர் மெசேஜ்லேருந்து சில விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது பேர் தான் வந்து என்டிட்டின்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து யாரையாவது வந்து நம்ம வந்து டெலிஃபோன் நம்பர் கேட்குறோம். வாட் இஸ் யுவர் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்டா, ஒருத்தவங்கள கேட்டா அவங்கவங்க டெலிஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ, அப்போ அந்த டெலிஃபோன் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு என்டிட்டி. அந்த என்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தவங்களோட யூசருக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ, இதுதான் வந்து என்டிட்டின்னுவாங்க. இது நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு வேரியபிளில் நீங்கள் என்ன வேணாலும் வேல்யூஸ் வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து என்டிட்டியும். அந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிஃபோன் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி. அந்த என்டிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் நம்பர் தான் வந்து அந்த என்டிட்டி வேல்யூ. சப்போஸ் நம்ம வந்து இன்னொரு யூசர் வந்து கேட்குறோம், விச் ஃபோன் டு யூ லைக்னு அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஐ லைக் ஆப்பிள் ஃபோன்னுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா, ஐ லைக் சாம்சங் ஃபோன்னுவாங்க. இப்போ ஆப்பிள்ன்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராடக்டோட நேமு, கம்பெனியோட நேம். அப்புறம் சாம்சங்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு கம்பெனியோட நேம். ஸோ, இது வந்து ஒரு யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ, அப்போ ப்ராடக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் மாதிரி நினச்சிக்கலாம். இந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூசர்கிட்ட வந்து அது வந்து ஆப்பிள்னு சொல்லும்போது, அதோட வேல்யூ வந்து ஆப்பிளாக இருக்கும், அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவு. இன்னொரு யூசர் பார்த்தீங்கன்னா, சாம்சங்னு சொல்லும்போது, அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, சாம்சங்னு இருக்கும். இதை வந்து நம்ம நார்மல் இங்கிலீஷில் பேசும்போது, ஐ லைக் ஆப்பிள் ஃபோனுன்னு தான் சொல்லுமே தவிர, நான் வந்து ஐ லைக் ஆப்பிள் ப்ராடக்ட் ஃபோன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா, இந்த மாதிரி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெய்னிங் டேட்டாவில் கொடுப்போம் அந்த பாட்டுக்கு. அந்த ட்ரெய்னிங் டேட்டாவில் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தான், அந்த பாட்டால் வந்து அந்த விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வந்து எப்படி பாட்டோட இன்ட்ராக்ட் பண்ணோம்னா, ஐ லைக் ஆப்பிள் ஃபோனுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ஆப்பிள் ஃபோனுன்றப்ப நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இந்த ட்ரெய்னிங் டேட்டாவில். இந்த மாதிரி ஆப்பிள் ஃபோனுன்னு வந்துச்சுன்னா, அது வந்து ப்ராடக்ட்ன்ற என்டிட்டியோட நீ வந்து லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கொடுத்ததுனால, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு நம்ம சொன்னதுனால, அந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ, முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டென்ட்டு, யூசர் வந்து என்ன சொல்ல வராங்க சொல்கிறது பேர் தான் வந்து இன்டென்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்டிட்டினா வந்து அந்த யூசர் மெசேஜ்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக. நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ, அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக கொண்டு வரதுக்கு தான் வந்து என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணும். ஸோ, இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்மு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.